செழியன் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான், இந்த அளவுக்கு போவான்னு நானுமே எதிர்பார்க்கவே இல்லை செல்வி. என்ன இருந்தாலும் ஆகாசு வேலைக்காரி மயன் தானக்கா. அப்பா இப்படித்தானே பண்ணுவாங்க. நான் உன் வீட்டுக்கு வரலாம், உன் வீட்டில் வேலை செய்யலாம், நீ கொடுக்குற சோத்தை வாங்கி நாங்கள் சாப்பிடலாம், உன்னைய அக்கா அக்கான்னு உரிமையாக கூப்பிடலாம், நீ என்னை சரிசமமாக நடத்தலாம். அதுக்காகலாம் நாங்கள் உனக்கு சரிசமமாக ஆயிட முடியாதுல்லக்கா. அப்படிலாம் இல்ல செல்வி, எல்லாரும் சமம்தான், அது அவங்களுக்கு தெரியல. இல்லக்கா, என்ன இருந்தாலும் நீங்க வேறதான், நாங்க வேறதான். புரிஞ்சா ஆகாசு? இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருடா. நம்ம நிலைமை என்ன, நம்ம தகுதி என்னன்னு புரிஞ்சு நடந்துக்க. உக்காந்துக்கிட்டு காலை நீட்டலாம், நின்னுக்கிட்டு காலை நீட்டணும்னு நினைச்சா இப்படித்தான் ஆகும். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கவே முடியாதுடா. புரிஞ்சு நடந்துக்க.